புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் தீவிரமாக நடந்து வருவதால் இந்தியாவில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கோவையில் வணிக கேஸ் சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் ஹோட்டல் மற்றும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த தட்டுப்பாட்டை பயன்படுத்தி கோவையில் கள்ளச்சந்தையில் வணிக சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுகிறது. 2000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் இந்த வணிக சிலிண்டர்களை பதுக்கி வைத்து 3 மடங்கு கூடுதல் விலைக்கு, அதாவது 6000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக கோவை கலெக்டர் பவுன்குமாருக்கு புகார்கள் வந்தன. அதையடுத்து சிலிண்டர்களை பதுக்கி கள்ளச்சந்தையில் விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கலெக்டர் பவன்குமார் உத்தரவிட்டார். கோவையில் உள்ள லட்சுமி மில் சந்திப்பு பகுதியில் உள்ள விநாயகர் கோயில் வீதியில் சாந்தி எனர்ஜிஸ் என்ற ஒரு கேஸ் ஏஜென்சி உள்ளது. அங்கு வணிக சிலிண்டர்களை பதுக்கி வைத்திருப்பதாக வந்த தகவலின் பேரில் பாரத் கேஸ் நிறுவன அதிகாரிகள், உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸ் துணை சூப்பரண்ட் மரியமுத்து தலைமையிலான தமிழக அதிகாரிகள் திடீரென அந்த குடோனில் அதிரடி சோதனை நடத்தினர். கோவை முழுவதும் வணிக கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு உள்ள நிலையில் அந்த குடோனில் 1000 வணிக கேஸ் சிலிண்டர்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்து அதிகாரிகளே அதிர்ச்சி அடைந்தனர். கேஸ் ஏஜென்சி உரிமையாளர் கார்த்திக்கை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். முதலில் முன்னுக்கு பின் முரணாக பேசினார். பிறகு கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ததை ஒப்புக்கொண்டார். குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1000 வணிக சிலிண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து கோவை சிந்தாமணி பகுதியில் உள்ள தமிழக அரசின் கூட்டுறவுத்துறை குடோனுக்கு கொண்டு சென்றனர். இந்த 1000 கேஸ் சிலிண்டர்களின் மதிப்பு 20 லட்சம் ரூபாய் ஆகும். கள்ளச்சந்தையில் 3 மடங்கு அதிக விலைக்கு விற்ற சில நாட்களில் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் லாபம் சம்பாதிக்க திட்டம் போட்டது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து கேஸ் ஏஜென்சி உரிமையாளர் கார்த்திக் கைது செய்யப்பட்டார். இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவர் மனைவியிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பதுக்கலுக்கு உடந்தையாக இருந்தது உறுதியானால் அவரும் கைது செய்யப்படுவார் என கூறப்படுகிறது. இதுகுறித்து கோவை கலெக்டர் பவன்குமார் கூறுகையில், கேஸ் சிலிண்டர்களை அதிக விலைக்கு விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்காக கோவை முழுவதும் அதிகாரிகள் சோதனைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றார்.